மெஷினுங்க அதுக்கு ஒரு உயிரே இருக்காது, அதையே நம்ம ட்ரெயின் பண்ண முடியுன்றதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயம் தாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சரியான இன்ஃபர்மேஷன் இருக்காதுங்க. மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ல ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் அல்காரிதம் சொல்லுவாங்க. இந்த மெஷின் லேர்னிங் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் அல்காரிதம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெஷின் லேர்னிங் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்க ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜி கேட்டீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு டொமைனுங்க. இந்த ஏஐயோட ஒரு முக்கியமான பார்ட் என்ன வந்து அல்காரிதம்ஸ். இந்த அல்காரிதம்லாம் வந்து டிஃபைன் பண்ணுறது தான் மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறாங்க. மெஷின் லேர்னிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெஷின் தன்னைத்தானே லேர்ன் பண்ணும். அது எப்படி லேர்ன் பண்ணால் வந்து பேஸ்ட் ஆன் தி டேட்டா சுச்சுவேஷன், இந்த டேட்டாவையும் சுச்சுவேஷனை வச்சு அந்த மெஷின் வந்து ப்ரோக்ராமே இல்லாமல் ஆல்ரெடி இருக்கிற ஒரு ப்ரோக்ராமை வச்சுக்கிட்டு அதுவே ரீடிசைன் பண்ணி ஒரு மெஷின் லேர்ன் பண்ணி ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிச்சுன்னா அதுதான் மெஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மெஷின் லேர்னிங் பற்றி பேசும்போது ஒரு சென்டிமெண்ட்டாக மனசுக்குள்ள ஒன்று இருக்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு ஐபிஎம் சர்டிஃபைட் அண்ட் நாஸ்காம் சர்டிஃபைட் இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட் ஆன் மெஷின் லேர்னிங் அண்ட் ஃபின்லாண்ட் யூனிவர்சிட்டியில் ஐ ஃபினிஷ் மை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து மெஷின் லேர்னிங்னா என்ன, அதில் என்னெல்லாம் அல்காரிதம்ஸ் இருக்குது, எந்த இடத்துல எது மாதிரி அல்காரிதம் யூஸ் பண்ணுறது பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் விக்கிடிகன் காஷ். வெல்கம் டு சேனல். உங்களோட ட்ரீம் ஜாப் வந்து ஐடியாக இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஹோம், வெளிநாட்டில் ஒரு வாய்ப்புகள், லட்சக்கணக்கில் சேலரி வாங்கணும் அப்படின்னா வந்து அண்ணா எனக்கு ஒரு கேரியர் கேப் இருக்குன்னா, எனக்கு வேறு ஏதோ டிகிரி படிச்சுட்டு இருக்கேன், நான் ஐடியில் இருக்கேன், யாராக இருந்தாலும் இந்த டெக்னாலஜி மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிங்க. கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குங்க, எல்லாருக்குமே கிடைக்குங்க வேலை நேர்மையாக. நிறைய டெக்னாலஜி வீடியோஸ் போட்டுருக்கோங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து என்னோட சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஒரு மெஷினே வந்து ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் பண்ண வைக்கிறதா வந்து மிஷின் லேர்னிங் அல்காரிதம்னு சொன்னீங்க. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆல்ரெடி மிஷின் லேர்னிங்னா என்னென்னு நான் சொல்லிட்டேங்க. பட் ஸ்டில் மிஷின் லேர்னிங்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு சப்செட் தான் வந்து மிஷின் லேர்னிங்னு சொல்லுவாங்க. அப்படின்னா இது ஏஐ தாங்க, ஏஐயோட ஒரு சப்செட் தாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மிஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது எக்ஸ்பிளிசிட்டாக வந்து ஒரு மிஷின் வேலை செய்கிறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எடுத்து தேவையில்லை. பேசிக்கான ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா அந்த டேட்டாவை வச்சு வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரெயின் ஆகி ப்ரில்லியன்ட் ஆகிடுங்க. அதுதான் மிஷின் லேர்னிங் அல்காரிதத்தோட ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க. அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரில்லியன்ஸை வச்சு அது டெசிஷன் மேக்கிங், அந்த மிஷின் இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணுமா, என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணுன்ட்டு அந்த டெசிஷன் மேக்கிங் சிஸ்டம் எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் மெஷின் லேர்னிங் சொல்லுவாங்க. இந்த மெஷின் லேர்னிங் தான் வந்து பேசிக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க நம்மளோட ரோபோட்ஸுங்க. ஏன்னா ரோபோட் வந்து சுச்சுவேஷன் அது ஒரு ரியாக்ட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க, ஒரு மிஷினுங்க அதுக்கு ஒரு உயிரே இருக்காது, அதையே நம்ம ட்ரெயின் பண்ண முடியுன்றதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயம் தாங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, கண்டிப்பாக வந்து இது வெவ்வேறு வகைகள் இருக்குங்களா. மிஷின்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், சுச்சுவேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க, டேட்டாவும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இடத்துல என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் இருக்குங்க? இப்போது மெஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன் வந்து எப்படியெல்லாம் ட்ரெயின் பண்ணுதுன்றதுக்காக அதை பேஸ் பண்ணி வந்து 3 வகையாக வந்து அல்காரிதம்ஸை மெயினாக பிரிச்சுருப்பாங்க. ஒன்று சூப்பர்வைஸ் லேர்னிங்னு சொல்லுவாங்க. சூப்பர்வைஸ்னால் என்னங்க, ஒரு வாத்தியார் இருப்பார், வாத்தியார் மூலம் பண்ணுறதுங்க. அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்க அதெல்லாம் இல்லாமலே ட்ரெயின் ஆகுதுங்க. அண்ட் மூணாவது ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங், சுச்சுவேஷனை பொறுத்து அதுவே ட்ரெயின் பண்ணுற மாதிரி 3 வகையான அல்காரிதம்ஸ் இருக்குது மெஷின் லேர்னிங்கில். சரிங்க, இந்த 3 அல்காரிதம் நீங்கள் சொல்லிட்டீங்க, அது ஓகேங்க. சூப்பர்வைஸ் லேர்னிங்னா வந்து யாரோ ஒருத்தங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கைடன்ஸ் கொடுத்து பண்ண வைக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்னென்னா வந்து சூப்பர்விஷன், ஸோ சம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், ஏதோ ஒரு லேபிளிங் டேட்டா. ஒரு ஆப்பிள் இருக்குன்னா ஆப்பிள் ரெட் கலரில் இருக்கும், இது பேர் தான் ஆப்பிள்னு சொல்லி அந்த மாடலை ட்ரெயின் பண்ணி ஒரு ஆப்பிளை காமிச்சோன்னா இது ஆப்பிள்னு சொல்லிவிடுங்க. அந்த மாதிரி வந்து எக்ஸாக்டான ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து
ட்ரெயின் பண்ணுறதா வந்து சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சூப்பர்வைஸ் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து அதோட முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னன்னா வந்து கிளாசிஃபிகேஷன், ரீக்ரெஷன் சொல்லுவாங்க. பிரித்து அதுலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணக்கூடிய தன்மை இருக்கும். இது எங்கெல்லாம் பயன்படுதுன்னா ஸ்பாம் டிடெக்ஷன், மெயிலெலாம் வருதா அந்த ஸ்பாம் டிடெக்ஷனாக இருக்கட்டுங்க. ஸோ வெதர் ஃபோர்காஸ்டிங்கு, சென்டிமெண்ட் அனாலிசிஸ்னு எல்லா ஃபீல்டுமே வந்து இந்த சூப்பர்வைஸ் லேர்னிங் பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா வந்து கிடைச்சிருக்க டேட்டாவில் இருந்து இன்னும் இன்டெப்த்தாக வந்து இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து அது மூலமாக வந்து நமக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்கும். ஸோ இது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனில் பயங்கரமாக பயன்படுதுங்க. ஒர்க் ஃப்ளோ, ஒரு நார்மலாக ஒரு ப்ராசஸ் நடக்குது, அந்த ஒர்க் ஃப்ளோவை ஃபாஸ்டர் பண்ணுறதுக்கு சூப்பர்வைஸ் லேர்னிங் பயங்கரமான ஒரு வேலையை பண்ணுதுங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து கைடன்ஸ் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்னுவாங்க. நம்மளே ஒரு எக்ஸாம் எழுதுறோம்னா கைடன்ஸே இருக்காதுங்க, அது வாத்தியாரே சொல்லிக் கொடுக்காம நீயே சொந்தமாக படித்து எழுதுனா எவ்வளோ கஷ்டங்க. அந்த மாதிரி வந்து கைடன்ஸே இல்லாமல் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு. ஸோ அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கில் இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சரியான இன்ஃபர்மேஷன் இருக்காதுங்க. அந்த அன்லேபிள்டு டேட்டா, ஒரு டேட்டா இருக்கும், அதை வச்சு நீ தான் வந்து கிளஸ்டர்லாம் பண்ணி கூட்டங்களாக பிரித்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு அட்வான்ஸ்ட் வே ஆஃப் அல்காரிதம் எழுதுறது தான் வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறைய ஸ்டெப்ஸ், 4 வகையான ஸ்டெப்ஸை பயன்படுத்துவாங்க. முதல்ல வந்து டிஸ்கவரிங் த பேட்டர்ன். ஸோ அந்த பேட்டர்ன்ஸை வச்சு ஒரு ரெட் கலரில் இருக்கிறதுலாம் ஆப்பிள் போல இருக்குது, இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுலாம் ஆப்பிள் போல இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் ஆரஞ்சு போல இருக்குன்ற மாதிரி பேட்டர்னை முதல்ல அதை டிஸ்கவர் பண்ணுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை பொறுத்து வந்து அதை குரூப்பிங் பண்ணும், அதான் கிளஸ்டரிங், கூட்டங்களாக பிரிப்பது தான் கிளஸ்டரிங் குரூப்பிங் டேட்டா பண்ணுங்க. அதுக்கப்புறமா அதில் இருந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க, அதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வச்சு அதுவே ஐடென்டிஃபை பண்ணணுங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து அதுலேருந்து ரெடியூஸ் டைமென்ஷனாலிட்டி, இதெல்லாம் இங்கே வரணும், அதெல்லாம் அங்கே வரணும், டைமென்ஷனாலிட்டி ரெடியூஸ் பண்ணி கரெக்ட் ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை தான் வந்து இந்த அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் பண்ணுங்க. ஸோ அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 காம்ப்ளெக்ஸான ஒரு அல்காரிதம்ங்க, ரொம்ப டஃப்பாகவும் இருக்குங்க மெஷின் லேர்னிங்கில். இந்த இது எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா வந்து இமேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த இமேஜ்லாம் கிளாஸிஃபை பண்ணுறதுக்குங்க, குரூப்பிங் பண்ணுறதுங்க, பெரிய பெரிய டேட்டாக்கெலாம் இருக்கணும், அதை கிளஸ்டர் பண்ணுறதுக்குன்னு நிறைய இடத்துல வந்து அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் பயங்கரமான பெனிஃபிட் தருதுங்க. நான் ஆச்சரியமாக பார்க்குற ஒரு விஷயம் என்ன வந்து இந்த செஸ் கேமு, இந்த ஆன்லைனில் கேம்ஸ்லாம் இருக்குங்களா, நாம் விளையாடுவோம், வித் கம்ப்யூட்டர் விளையாட சொல்லுங்கள். அந்த மாதிரி வந்து ஒரு அல்காரிதமிக் கேம்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாதுங்க. இதை வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அல்காரிதம் மூலமாக பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்குங்க. இப்போ பார்க்குறது 3வது அல்காரிதம், மெஷின் லேர்னிங் அல்காரிதமில் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அல்காரிதம் சொல்லுவாங்க. இந்த மெஷின் லேர்னிங் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அல்காரிதம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு அன்சீன் என்விரான்மெண்ட்டுங்க. இது வரைக்கும் ஒரு சுச்சுவேஷனே இருக்காதுங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணணுன்ட்டு இது கொஞ்சம் அட்வான்ஸான ஆர்டிஃபிஷியல்ஸுங்க. சூப்பர்வைஸை விட அன்சூப்பர்வைஸ் அட்வான்ஸுங்க. அன்சூப்பர்வைஸர் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அல்காரிதம் வந்து பயங்கர அட்வான்ஸாக இருக்குங்க. ஸோ ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அல்காரிதம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செஸ் கேம் எல்லாம் வந்து இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அல்காரிதம் பயன்படுத்துவாங்க. எப்படின்னா, இந்த ஸ்டெப்பு எடுத்து வச்சா இந்த ஸ்டெப் எடுத்து வை, இல்லை அந்த ஸ்டெப் எடுத்து வச்சா இந்த ஸ்டெப் எடுத்து அப்படின்ற மாதிரி அந்த ஆல்டர்னேட்டிவ் எல்லா பாசிபிலிட்டிலும் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து இதை ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் டெக்னிக்கை ஒரு சாஃப்ட்வேருக்கு டீச் பண்ணுங்க, ஒரு மெஷினையே ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம் தான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. மெஷின் லேர்னிங் இது வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கான ஒரு படிப்புங்க. ஒவ்வொருத்தருமே வந்து ரிசர்ச் ஆகணும், நல்ல சேலரி கொட்டணுங்க, ஐடிக்குள்ள நுழையணுங்க, ட்ரீம் ஜாபாக இருக்கணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம், வெளிநாட்டுக்கான வேலைன்னு எல்லாமே அடையணும்னா ஒன்றே ஒன்று தான் வேணுங்க, தன்னம்பிக்கை. நம்மளால் முடியுன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க. நேர்மையாக போகணும், நம்பிக்கையாக போராடினா, உழைப்பு மட்டுமே இருந்துச்சுன்னா போதுங்க. திறமையை நம்ம டெவலப் பண்ணும்போது கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வேலைக்கு போக முடியும். நாம் வேலைக்கு போகிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேங்க. உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் பண்ண தயாரிருக்கேன். படிக்க நீங்கள் தயாராக இருந்தால் சொல்லித்தர நான் தயாரிருக்கேன். வாழ்க தமிழ், வெற்றி நமதாகும்.